சார் அவங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சட்டப்படி பார்த்தா உங்களை நான் அரெஸ்ட் பண்ணி ஆகணும். சார் அவங்க பொய் கேஸ் கொடுத்துருக்காங்கன்னா நீங்க திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க. சார் நீங்க சொல்றதெல்லாம் கோர்ட்ல செல்லாது சார். அவங்க பேசுறதா சார் செல்லும். சொன்னா புரிஞ்சுக்குங்க. அதுக்காக பொய் கேஸ் கொடுப்பாங்களா? சார் எங்களுக்கும் ஆளுங்களை தெரியும், நாங்க பாத்துக்கிறோம் சார். அதெல்லாம் சரிதான் சார். இப்ப இருக்கிற பிரச்சனையில கோர்ட்டு கேஸ்னு அலைய போறீங்களா? அதுக்காக அவனை சும்மா விட சொல்றீங்களா? அவ கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லி எங்களை ஏமாத்திருக்கா. இன்னும் என்னென்னலாம் பண்ணிருக்கான்னு எங்களுக்கு தான் தெரியும். சுந்தர் சார், அதுக்கு நீங்க டைவர்ஸ் தான் அப்ளை பண்ணணும். வரதட்சணை கேஸ்ல பொண்ணு வீட்டுக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான். என்னையா சொல்றீங்க சார்? சுமூகமா பிரச்சனையை முடிச்சுக்கலான்னு சொல்றேன். கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சா வீணா உங்களுக்கு தான் சார் கெட்ட பேரு. சார் என்னால அவ கூட சேர்ந்து வாழ முடியாது சார். அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. கோவப்படாதீங்க சுந்தர், எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். அவங்ககிட்ட பேசி கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க சொல்றேன். எந்த பிரச்சனையும் இல்லாம பண்ணிடலாம் சார். தம்பியை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வாங்க சார். அம்மா, அவங்கள பேசி சரி பண்ணிட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த உதவியா என்ன என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க என்ன மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்க? பிரச்சனையை சால்வ் பண்ண நான் பேசிட்டு இருக்கேன். என்ன பண்றேன்னு என்கிட்ட கேக்குறீங்க? அவர்மா ஒழுங்கா இவரோட சேர்ந்து வாழ்ற வழியை பாருங்க. இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது. சார் நாங்க பிரச்சனையா பண்ணல, பிரச்சனை பண்ணதெல்லாம் அவங்க தான். புரியுது சார். சார் நீ கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க. சரி சார், வாங்கிறேன் சார். இது பாருங்க சார், என் பொண்ணு அந்த வீட்டுக்கு போய் நிம்மதியா சந்தோஷமா வாழ்றான்னு தெரிஞ்சாதான் நான் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குவேன். ஆமா, அவ்வளவுதானம்மா, விடுங்க சார். நீங்க அவங்கள வீட்டுக்கு கூட்டு போங்க சார். நீங்க என்னதான் சொன்னாலும் என்னால அவ கூட சேர்ந்து வாழ முடியாது சார். என்ன சார் நீங்க சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க? இப்போதைக்கு பிரச்சனை சால்வ் ஆகணும், அதுக்காக கொஞ்சம் யோசிங்க. ராமநாத் சார், இப்போதைக்கு சுமூகமான வழி இது ஒண்ணுதான். என்ன சார் சொல்றீங்க? சுந்தர, அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு வாடா. அப்பா என்னப்பா? ஆமாண்ணா, இப்ப இருக்கிற நிலைமையில அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா நல்லது. ஏன்னா ஏற்கனவே வேதவெளியை காணுமடா. இந்த நேரத்தில் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம்னா குடும்பம் தாங்காதரக்கண்ணா. அதுக்காக தான் சொல்றேன், கூட்டிட்டு வா சார். அவளை நாங்கள் கூட்டிட்டு போறோம் சார். சார் நீங்க கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டு எழுதி கொடுத்துருக்கோம். ஓகே சார். அம்மா நீங்க சந்தோஷமா அனுப்பி வைங்க, எந்த பிரச்சனையும் வராது. நான் சரி பாத்துக்கிறேன். சார், போங்க. ரொம்ப நன்றி சார் சார். போங்க சார், போங்க. வாமா, கோவப்படாதீங்க, போங்க. கூட்டு போங்க சார். ஏய், இன்னும் என்ன இருக்கு? அதான் ஆக்டிங் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. நல்லபடியா போயிட்டு வாமா. கல்பனா, இனிமே ஏதாவது ஒழுங்கா நடந்துக்கோ. மாப்பிள, பழசெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க மாப்பிள. என் பொண்ணை நல்லா பாத்துக்கோங்க மாப்பிள. அவ கண்ணுல தண்ணி வந்தா என் கண்ணுல ரத்தம் வரும் மாப்பிள. ஹலோ நாகராஜ், உடனே கிளம்பி கிராண்ட் ஹோட்டல் கிட்ட வரீங்களா? ஏன் மஞ்சு, என்னாச்சு? வேதாவை கூட்டிட்டு போன பொண்ணு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ரீசார்ஜ் ஷாப்ல வச்சு பாத்துருக்கிறதா சொன்னா. நான் ஒண்ணே வரேன். ம், ஓகே. மாப்பிள்ளை எந்த நிக்கிறா? அவங்களா? இவங்க தான். மஞ்சு, யார் மஞ்சு இந்த பொண்ணு? யார் பார்த்தா, எங்க பார்த்தாங்க? இவர் தான் பார்த்தாரா? இந்த ரீசார்ஜ் கார்டில் தானே அந்த பொண்ணை பார்த்தேன். காலையில் அந்த ஹாஸ்பிட்டல் வீடியோ பார்த்தேன். அப்புறம் தான் யாவும் வந்துச்சு அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணுன்னு. அதனால தான் உடனே மஞ்சுக்கு கால் பண்ணி சொன்னேன். கடவுளை போய் கேட்குமா? போய் கேட்கலாம். வாங்க. வாங்க சார். பிரதர், ஒரு சின்ன ஹெல்ப்பு சார். இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா? யார் நீங்க? என்ன வேணும்? எதுக்காக கேக்குறீங்க? ஐயோ இல்லை, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இது சொந்தக்கார பொண்ணு மிஸ்ஸிங், இது காணாம போயிடுச்சு. அதை தேர்ந்துக்கிறோம். கட்சி அந்த பொண்ணு இந்த கடையில் வந்து ரீசார்ஜ் பண்ணிச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். அதான் உங்களை விசாரிக்கலான்னு. அதெல்லாம் நான் பார்க்கலங்க.
என்ன பிரதர் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். இந்த பாருங்க 1000 பேர் வராங்க போறாங்க, எல்லாரையும் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியுமா? புரியுது சார், வாட்ச்மேன் தான் ரொம்ப முக்கியமான மேட்ரு. கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா. தெரிஞ்சா தெரியுதுன்னு சொல்ல போறேன், இல்லைன்னா தெரியலன்னு சொல்ல போறேன். ஏன் வியாபார நேரத்தில் இந்த மாதிரி வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி சார் பிரதர், கன்ஃபார்மாக தெரியுமா இந்த பொண்ணு தானா? கன்ஃபார்மாக தெரியும்னா அது இந்த பொண்ணு தானா? நான் நேற்று ஈஸி பண்ண வந்தப்ப சாவி மறந்து வச்சுனா அந்த பொண்ணு தான் எடுத்து கொடுத்துச்சு. கன்ஃபார்மாக இவங்க தான். பிரதர் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒரே ஒரு தடவை நல்லா பார்த்து சொல்லுங்களேன். சார் வியாபார டைம் சார், தொந்தரவு பண்ணாதீங்க சார், சொன்னா புரிஞ்சுக்கிங்க சார். சரி 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 சாரி அண்ணா ரீசார்ஜ் பண்ணணும். நான் மச்சி தரலன்றாரு, இது மேலே எப்படி என்ன கேட்குது? பண்றது? இல்லைம்மா அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வேணா நம்ம 085 79 07 07. இன்னொரு நம்பர் சொல்லுங்க. 85 7907. எவ்வளோக்கு? 100 ரூபாண்ணா ஏர்டெல். ஓகே தம்பி, இன்னும் 10 மினிட்ஸ்ல உனக்கு வந்துடும். சரிங்கண்ணா. சார் இந்த என்ட்ரி போடுற புக்கு மட்டும் ஒரு வாட்டி பார்த்துலாமா ப்ளீஸ்? சார் சொன்னா புரிஞ்சுங்க சார். சார் தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். உங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி நினச்சிக்கோங்க சார். மிஸ்ஸிங் சார், இதை பார்த்தா கொஞ்சம் டீட்டெயில் தெரியும், நான் கண்டுபிடிச்சிடுவோம் சார். என்ன கஷ்டம் தான் ரீசார்ஜ் பண்ணிடுறேன். பாருங்க பிரதர் எங்க சொல்லுங்க ப்ரோ. ஒரு நம்பர் சொல்லு. 9600 7695. இதோ இங்க இருக்கு. அந்த பொண்ணு உனக்கு முன்னாடி ஈஸி பண்ணிச்சா உனக்கு அப்புறம் ஈஸி பண்ணிச்சா? நான் பண்ணதுக்கு அப்புறம் இமீடியட்டாக பண்ணாங்கண்ணா. இமீடியட்டாக பண்ணிச்சா அப்புறம் இந்த நம்பர் தான் இருக்கணும். டேய் பஞ்சு 944012. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? கஸ்டமர் நம்பரெல்லாம் நோட் பண்ணாதீங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்க தானே பார்க்கணும். நோட்டா கொடுங்க சார். பிரதர் நான் சொல்றது கொஞ்சம் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஒரு முக்கியமான மேட்ரு தான் கேட்குறோம், ரொம்ப அர்ஜென்ட்டான மேட்ருங்க. மிஸ்ஸிங்க சொல்கிறோங்க. சத்தியமாக தப்பான விஷயம், நல்ல விஷயம் தான் கேட்குறோம். எந்த பிரச்சனை வந்தாலும் அது நாங்கள் பார்த்துக்குறோங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ். என்ன நல்ல விஷயம்? அவர் சொல்றது உண்மைதானே, ஒரு நல்ல காரியத்துக்காக தானே கேட்குறோம். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கண்ணே, இதை தப்பான காரியத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணவே மாட்டோம். தயவு செஞ்சு நம்புங்கண்ணே ப்ளீஸ். பண்ணுங்க. டேய் 9444019278 ஓகேவா? அந்த நம்பருக்கு நீ ஃபோனை போட்டு நீங்கள் ஒரு பேக் விட்டுன்னு போயிட்டீங்க கடையிலேயே. அது நிறைய பணம் இருக்குது, நல்ல பேக் கல் தான் இருக்குது. நீங்கள் ஒன்று கடைக்கு வாங்க, வந்து உங்கள் பேக் எடுத்துகிட்டு போகணும். சும்மா அப்படி வாட்ச் ஆகுது. சரி மாப்பிள்ள, போ ஃபோன் போட்டு போ. கட் பண்றாடா. ஹலோ யாரு? அம்மா நான் ரீசார்ஜ் கடையிலேருந்து பேசுகிறேம்மா. சொல்லுங்க, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைம்மா, எங்கள் கடையில் யாரோ ஒரு பேகை வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால தான் நேற்று ரீசார்ஜ் பண்ணவங்க எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பேக்கில் ஒரு 50,000 ரூபா பணம் இருந்ததுமா. ஆமாமா, அது என்னோட தான். நான் தான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அப்படியாமா? அது உன் பை தானா? சரிம்மா, நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்து கடையிலேயே வாங்கிட்டு போயிருங்க. சரி. அம்மா இன்னும் 1 மணி நேரத்துல சாப்பாட்டையும் சீக்கிரமா வந்துடுறீங்களா? இதோ இப்பவே வரேங்க. சரி வந்துருமா. சரிம்மா. வா இருக்கு உனக்கு. என்னடா மாப்பிள்ள, நீ சொன்ன மாதிரியே பேசிட்டேன் மாப்பிள்ள. இப்போ உடனே கடைக்கு வரேன்னு சொல்லியிருக்கான் மாப்பிள்ள. சரி இந்த பாரு, அந்த பொண்ணு வந்தோடனே நீ மட்டும் எனக்கு சொல்லிடு பிரதர், ஓகேவா? ஓகே. நீங்கள் 2 பேரும் சைலண்டாக இருங்க. அது கடைக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி சரி பொண்ணு பிடிச்சான். அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரி ரொம்ப நன்றிண்ணே. போயிட்டோம். தேங்க்ஸ்ண்ணா. ப்ரோ